அடே டேய் இவன் என்னடா பால் டப்பா எடுத்துகிட்டு வரானே, மீனுக்கு பால் பாயாசம் செஞ்சு பரலோகத்துக்கு அனுப்ப போகிறானான்னு பார்த்தீங்கன்னா அதான் கிடையாது. என்னன்னா இதில் மீன் வளர்க்க போகிறோம். சரின்னு சொல்லிட்டு நானும் ட்ரெயினுக்கு பக்கத்தில் சம்சா வைக்கிறாப்புல அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு அப்படியே சம்சா வைக்கிறாப்புல தட்டை எடுத்துட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி இதை வாங்க ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அங்கிட்டு போய் தண்ணி எடுத்து கிருட்டுன்னு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். கிருட்டுன்னு கழுவுனதுக்கு விடாப்பிடியான கரையெல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதையும் கழுவிட்டு நம்ம தண்ணியை நிறச்சிடுவோம்னு சொல்லிட்டு தண்ணியை கொஞ்சம் நிறச்சி விட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாக்ஸ்டைலில் கொஞ்சம் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் லைக் மட்டும் போட்டு விடுங்க, நம்மளுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். அதையும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளூ மெடிசனை போட்டு விட்டு நான் இங்கிட்ட ஒரு கலக்கு அங்கிட்ட ஒரு கலக்குன்னு சரசரன்னு கலக்கி விட ஆரம்பிச்சிட்டேன். சரி மீனை திறந்து பார்க்கலான்னு பார்த்தா ஒரே சாக்கு. என்னன்னா இதில் ஜெட் பிளாக் ஒருத்தவன் காவு வாங்கிட்டான். என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஜெட் பிளாக் மட்டும் ஒண்டி கட்டையாக நிற்கிறான். இவங்க 2 பேரும் கப்புள்ஸாக இருக்காங்க. அது பரவாயில்ல, சரி இவனுக்கு ஏதாவது வாங்கி விடுவேன்னு சொல்லிட்டு நானும் செட் பண்ண வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் நம்மளும் மீனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு கிருட்டுன்னு உன்னை தேடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்று பிடிக்கலான்னு சொல்லிட்டு அவனையும் பார்த்துக்கிருந்தா அவனும் மாட்டிக்கிட்டான். சரி எல்லாத்தையும் பிடிச்சி பார்த்துக்கிருந்தான். இங்கிட்டு ஜெட் பிளாக்கு தண்ணியாக ஒண்டிக்கட்டையாக இருக்கான், இங்கிட்டு 2 பேரும் கப்புள்ஸ் இருக்காங்க. அவனை 2 பேரையும் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போய் நானும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே வச்சுட்டு மீனெல்லாம் பார்த்துக்கிட்டு சோகத்தில் பார்த்துக்கிருந்தேன். அதுக்கப்புறம் ஜெட் பிளாக் சொன்னால் எனக்கு ஒரு பேர் வாங்கி போடுறான்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் Bye guys.